வரைக்கும் இதே தான் நான் செய்யறதா இருக்கு. நானே தான் இது பண்ணணும், நானே தான் இது டைட்டில் போடணும், நானே தான் பிரசங்கம் வாசிக்கணும். யார் இது சபை விசுவாசம்லாம் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு காரியத்தை செஞ்சா எனக்கு கொஞ்சம் சுலபமா இருக்குமாங்க. ஏன்டவர் ஒரே ஒரு நாள் லீவு கொடுங்காண்டவர், பாஸ்டர் இல்லாத தவிர்த்து ஒரு லீவு கொடுங்காண்டவர். இந்த ஜனங்கள் மத்தியில் நான் என்ன செய்யணும்னா வேணாண்டவர் மன்னியங்காண்டவர், நான் பேசின வார்த்தைக்கு மன்னியமாண்டவர். ஏன்னா ஊழியக்காரனை தெரிந்து கொண்டிராண்டவர். என்ன பண்றதாண்டவர்? அழுத்தவர் உண்மை உள்ளவர், கடந்து போறாண்டவர். எத்தனை சூழ்நிலை மத்தியிலே கடந்து போறாண்டவர். ஆசிரியங்கப்பா அந்த நாளையை பரிசுத்தப்படுத்தும், எதையா காத்துக்கொள்ளும் அன்றைய வாய்வை காத்துக்கொள்ளும் ஆண்டவர். நீரே ஆண்டவர் எந்த ஒரு தவறான வார்த்தை பேசாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. எடுத்தோம் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். என்னப்பா சபையில பிரசவம் பண்றாங்க இந்த பாஸ்டருக்கு பேசுறதே புரிய மாட்டேது வர வர. இதெல்லாம் ஒரு கற்பனைக்கு. தங்கம் தங்கம், எனக்கு பேரு தான் தங்கம். இந்த வீட்ல வேலை செஞ்சு பித்திரியா மாறிடுவோம் உங்களுக்கு. ஐயோ ஐயோ. சரி என்னது கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம பாஸ்டர் அப்படி என்னதான் பிரசவம் பண்ணது புரிஞ்ச உனக்கு? எனக்கு எங்க தெரிஞ்சு நான் அது சௌத்தோரமா பண்ணி தூங்கிட்டு இருந்தியா? அப்ப அந்த சபையில கொண்டு வர சவுண்ட் நீதானா? நான் என்ன பண்றது, நாடகத்தை 2 மணி வரைக்கும் போடுறான், விடிகால வரைக்கும். பார்த்துட்டு தூங்க வேணாவா? காலையிலே வந்துட்டாங்க, காலையிலே கேச்சு வேற எழுஞ்சி வர வேணாவா? ஐயோ ஐயோ, அதான் நீ லேட்டா நீ சபைக்கு? நான் என்ன பண்றது, நீங்க விட்டுட்டு போயிடுறீங்க. சீனா கட்டு துப்பாக்கி கேட்டா வர கொடுக்க மாட்டேங்கிறான், கூட்டிட்டு வர மாட்டேங்கிறான். ஐயோ, அப்புறம் 7 மணிக்கு சேச்சுன்னா 7 மணிக்காச்சும் நானாச்சும் இப்போ 7 மணிக்கு கிளம்புறேன். நீ 7 மணிக்கு தான் கண்ணே முழிக்கிற, அப்புறம் எப்படி சேச்சுக்கு வர்றது? அதான் தான் பார்த்தேன், சரிட்டு நானும் வந்துட்டேன். என்ன பண்றது, எழுந்து மேக்கப் பண்றதுக்கே எனக்கு நேரம் சரியா போகுது. 2 லிப்டிக் வாங்கி கொடுத்துட்டு ஓவர் பேச்சு பேசுவீங்க நீங்க. சரி அதை விடு, ஒரு லிப்டிக் கதையை விடு. பாத்திரத்தை பிரசவம் பண்ணாரு உனக்கு புரிஞ்சா இல்லையா? பாஸ்டர் என்ன சொன்னாருன்னு எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு. வரும்போது லேட்டா வரீங்கன்னு சொல்லி இப்படி கை காட்டுறாரு. என்ன கை காட்டுற மாதிரியே இருக்கு. ஆச்சி ஊச்சினா 2-3 கேள்வி கேட்டுறாரு என்ன பார்த்து. எனக்கு எங்க தெரியுது? ஆமா, தெரிஞ்சாலும் நீ எப்படி சொல்லிட மாட்டேன். ஆமா, அந்த நேரத்துல 2 பிள்ளைங்க வரணும்ல நாடகத்துல. ஆமா, அப்படியே உட்காந்துருக்காங்க போல. எவ்வளவு நேரம் தான் நம்மள லீடு கொடுக்குது. வாங்க ஓகே, இதான் வந்திருக்காங்க பிள்ளைங்க. அப்புறம் நீங்களாச்சும் போனோம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து பிரசவம் பண்ணுறது கேட்டீங்களா? கேட்டீங்களா? சரியா கேட்கலையா? நான் சொல்றதே கேட்க மாட்டேங்க, பார்த்து சொல்றதே கேட்டீங்க. கேட்டீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களோட ஆரஞ்சு கலர் சீப்பு காணாம போச்சு. எங்க தெரியுமா இருந்துச்சு? இவங்க பைபிள்குள்ள இருக்கு. பைபிள்ல திறக்கிற பார்த்தா சீப்பு. சேச்சிக்கு முடி கலத்திருமா தலைவாரத்து வரணுமா? கேளுங்க என்னன்னு. பைபிளுக்கு நடுவுல சோப்பு கலர் ஒரு நூலுல இருக்கும். இது என்ன பைபிள் நடுவுல ஒரு சீப்பு இருக்கு? ஐயோ கடவுளே. சரி இப்ப எங்க போறீங்க 2 பேரும்? எங்க போல கேட்டதுக்கு எங்கேயாச்சும் போறேன்னு சொல்லிட்டு போனோம். அதான் நானும் அதை ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏதாவது சொல்லிட்டாச்சு போங்க. சரி ஓகே போயிட்டாங்க. சரி ஓகே. அப்புறம் இல்ல பாஸ்டர் பிரசவம் பண்றாரு, ஆனா சரியாவா புரிய மாட்டேது. என்ன பேசுறாரு புரியல. நம்மளும் வாரம் பேரு கிறிஸ்டியன் ஆகி போறோம் சேர்ச்சுக்கு. அடுத்த வாரம் கூட்டம் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ஆமா இருக்கு. எத்தனை மணி சொன்னாரு? 7 மணிக்கு சொன்னாரு. ஒரு 7:30 ஒரு 8க்கு போகுமே. 7 8க்கு. ஆமா போய் சேரத்துக்கு எல்லாம் முடிஞ்சு அப்ப சாப்பாடு இருக்குன்னல்ல? ராத்திரி சாப்பாடு இருக்கா? சரி வீட்ல சமைக்க வேணாம், அங்கேயே போய் சாப்பிட்டுறலாம். சரி சரி, அப்ப நம்ம சாப்பிடுறதுக்கா போறோம். சரி பரவாயில்ல, அதெல்லாம் பண்றதுதானே. சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உங்களை கேட்பாரு, நான் என்ன சொல்றது? எனக்கு கேட்டா நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிடு. சொன்னா ஒரே பொய்யா சொல்லிடுறான். அப்புறம் என்கிட்ட ஒண்ணு கேட்பாரு, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. ஆமால. சரி அப்ப வந்து என்ன, நான் வந்து மெதிரி சர்ச்சில் ஒரு எழுப்புதல் கூட்டம் இருக்கு, அங்க போறேன்னு சொல்லிட்டு எழுப்புதல் கூட்டம் போறேன்னு சொல்லிடு. அப்புறம் அவர் பேசுவார் மெசேஜ் பார்த்துட்டு. திடீர்னு கேட்டாரு என்ன பண்றது? அவர் சிஐடி மாரி கேள்வி கேட்பாரு. ஆமா இல்ல அந்த பாஸ்டருக்கு தெரியாம நான் பின்னால உட்கார்ந்த பாஸ்டர் அப்படின்னு அவருக்கு தெரியாது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிச்சிரு. நான் வந்து கிளம்புறேன். பாப்போம். இரவுக்காக நன்றி. பாஸ்டர் விண்ணப்பங்களுக்குமே அப்பா ஆண்டவரே, எல்லா குடும்பத்திலும் ஆண்டவரே, சபை குடும்பத்திலும் காத்து வைக்கிறேன். ஒவ்வொருத்தராக ஆண்டவரே, பேராக ஆண்டவரை ஆசீர்வதியும், அவங்களுக்கு தேவைகளை சந்தியும். ராஜா வழிநடத்தும். ஹலோ ஹலோ, யாருமா? யாருமா இது? ஐயோ யாருமா இது?
பாஸ்டர் நான் தான் தங்க பேசுறேன் பாஸ்டர். தங்கம்மா? ஏன் தங்கம் எங்க? என் வீட்டுல இருக்கு. எந்த தங்கம்? பேசுறேன் பாஸ்டர். யாரு பாஸ்டர்? யாருமா? எந்த தங்கம்மா? பாஸ்டர் எனக்கு இருக்கிறது ஒரே புருஷன் பாஸ்டர். அவரு கைய விரிக்கிறாங்க. ஒரே புருஷனா? ஒரே புருஷனா? யாருமா உன் புருஷன் பேரு? பாஸ்டர் ஆரோக்கியசாமி ஓ, நம்ம திருச்சபை விசுவாசியா? வாரம் வந்தா தானே ஞாபகம் இருக்கும். ஏதோ ஒரு நாளைக்கு வந்தா யாருக்கு தெரியும்? ஏன் என்னம்மா ஆச்சு? பாஸ்டர் இங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் பாஸ்டர். முடியாது நீ கை விரிக்கிறாங்க பாஸ்டர். ஐயோ, எங்கம்மா? பாஸ்டர் சிகா மாட்டல பாஸ்டர். சரிம்மா நான் வந்துடுறேன். இப்ப வந்துடுறேன். கேக்குறதுக்குள்ள அவர் போயே. ஐயோ, வந்துடுறேன். இப்படி ஓடி ஆடி அந்த மனுஷனை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்க பாஸ்டர். யாரும் அழுவனா விசுவாசமா இருங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார், நம்புங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஏசப்பா, அதோ வேலைக்காக நன்றி ராஜா. இதோ ஆண்டவரே, இந்த மனுஷனும் கருத்தில் நான் வைக்கிறேன். உன் தழுவுகளாலே சுகமாக சொன்ன தேவனே, எந்த ஒரு காரியம் வந்தாலும் ராஜா நீரே ஆண்டவரே எங்க பொறுப்பேற்றுக் கொள்ளி வல்லத்துக்காக நன்றி ராஜா. சுகப்படுத்துற வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீ கொடுக்கிறதுக்காக நன்றி ராஜா. சுகப்படுத்துறதுக்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுகப்படுத்தும் அப்பா, சுகப்படுத்தும். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஓ, நன்றி ஜீசஸ். Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. Praise the Lord. Jesus, name of Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Praise the Lord. Hallelujah. இங்க நம்ம மத்தியில ஆரோக்கிய சாமி ஆரோக்கியமாக ஒரு பெரிய சாட்சி நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறார். அந்த பெரிய காரியத்தை செய்கிறார். வாங்கம்மா. முதல்ல மன்னிச்சிருங்க பாஸ்டர். பரவாயில்லையா? மன்னிச்சிருங்க. இனிமேல் சேச்சி கரெக்டா வாங்க. இனிமேல் வந்துருங்க. எங்களுக்காக எங்க குடும்பத்துக்காக நிறைய ப்ரே பண்ணீங்க. அதெல்லாம் நாங்க பொறுப்பெடுத்தாம உங்களை பத்தி நாங்க பயங்கரமா பின்னால பேசியிருந்தாலும் பாஸ்டர், நீங்க என்னதான் கடவுளோட ஊழிக்காரா இருந்தாலும் இவன் அது மாம்ச வழியா நீங்க நார்மலா மனசா இருந்திருக்க கூட நாங்க மதிச்சது கிடையாது. ஏதோ வந்துதான் போனோம். ஆனா நீங்க கடைசியா எங்களுக்காக என் உயிரே நீங்க தான் பாஸ்டர் காப்பாத்துறீங்க. இல்லப்பா, ஆண்டவர் தான்ப்பா பெரிய காரியத்தை செஞ்சார். ரொம்ப நன்றி பாஸ்டர். நான் மன திரும்பிட்டேன் பாஸ்டர். இனிமேட்டு மீன் பிடிக்கலாம் போகாதீங்க. பிடிக்கலாம். வாரம் கரெக்டா ஜேச்சிக்கு வந்துருங்க. வந்துடுறேன் பாஸ்டர். உண்டாட்டிக்கிட்டே போய் சொல்லாதீங்க. செய்ய மாட்டீங்க. மேலே செய்ய மாட்டேன் பாஸ்டர். ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு, மறந்துடாதீங்க என்னைக்கும். கண்டிப்பா பாஸ்டர். அந்த மீன் தொட்டிலாம் குழி தோண்டி போச்சுட்டேன் பாஸ்டர். ஓகே, நான் வாரம் வந்துடுறேன் பாஸ்டர். அது உங்களுக்கு மீன் பிடிக்கிற ஆசை இருக்கா பாஸ்டர்? இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டு நானும். நீங்க போனீங்க தப்பா பண்ணிக்கீங்களா? ரொம்ப நன்றி பாஸ்டர். நீங்க எங்களுக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் இந்த சபைக்காக நிறைய விஷயம் செஞ்சிருக்கீங்க. நாங்க அதை பொறுப்பெடுத்தாம இருந்தோம். இருந்தாலும் கடவுளே எங்களுக்கு என்னோட உயிரை திருப்படியும் உங்க மூலியமா எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக ரொம்ப நன்றி பாஸ்டர். கடவுளை மகிமைப்படுத்துற இந்த நேரத்துல ரொம்ப நன்றி பாஸ்டர். தங்கம், சரி தங்கம், கரெக்டா நடந்துக்குங்க இனிமேல். நன்றி.